சரி, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 16 அதிகாரம் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். 22ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவர் எப்படியாய் சிலுவையிலே மரிக்க போகிறார் என்பதை முன் அறிவித்தார். அப்படி அவர் முன் அறிவித்த நேரத்திலே தான் பேதுரு அவரை தனியே அழைத்து அவரை, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, அதாவது நீர் சிலுவையிலே மரிக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இது சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினானா. இயேசு சிலுவிலே வந்து மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் நடைபெறக்கூடாதபடிக்கு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கடைசியில் சாத்தான் யாரை பயன்படுத்துறான்? பேதுருவை பயன்படுத்துறான். முதல் அப்போஸ்தலன் பேதுரு, அதாவது இருக்கிறதுலேயே முக்கியமான அப்போஸ்தலன் பேதுரு. அவரை பயன்படுத்தி சொன்னா ஆண்டவர் ஒருவேளை கேட்டு சிலுவையில் மரிப்பதை விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சிருப்பான் போல் இருக்கு சாத்தான். அப்போ இயேசுவை இவன் கடிந்து கொள்றான். அப்பொழுதுதான் இயேசு சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுருவை பார்த்து சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மனுஷருக்கு ஏற்றவைகளை நிறைய பேர் சிந்திக்கிறாங்க. அப்படியானால் தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷனை சாத்தான் எந்த பாடுபடுத்துறான்னு பாருங்க. இயேசுவை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேதுருவை பாடுபடுத்தி பேதுரு மூலமாக கிரியை செய்ய பார்த்தான். அதை இயேசு கண்டுபிடித்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு விரட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு ஏற்றவைகளை குறித்து பேசாம மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை யாராவது பேசினா அவங்கள பார்த்து என்ன சொல்லணும்? நீங்க எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு யாரையாவது சொல்லி அடிக்கடி வாங்கிறாதீங்க. நீங்க பேதுரு, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அதனால பேதுரு ஏத்துக்கிட்டாரு. நாம போய் யாரையாவது போ சாத்தானே அப்படின்னு கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஏதாவது சொன்னா அடிச்சிருவாங்க. சாத்தான் அடிக்குதோ இல்லையோ அவங்க அடிச்சிருவாங்க. சில இடத்துல பேய் அடிக்குமா, அப்படித்தானே? பிசாசு பிடிச்சவங்க. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுலையும் தெரியும், நீ சொல்ற இயேசுவையும் தெரியும், நீ யாரு அப்படின்னு பலவந்தம் பண்ணி என்ன பண்ணிச்சான்? அவங்கள நிர்வாணப்படுத்தி காயப்படுத்தி அடிச்சு போட்டுடுச்சு. அவங்க துண்டை காணும் துணியை காணுன்னு ஓட்டாங்க. அப்படி ஆயிடக்கூடாது. இங்கே பிசாசு ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் வாழ விடாம தடுக்கிறான் என்பதை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிசாசு தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரி. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிசாசு தான் உங்களுக்கு எதிரி. உங்களை வாழவே விட மாட்டான். நீங்க நல்லா இருந்தா பிடிக்காது, நீங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. அதனால தேவனுக்கு ஏற்றவைகளை தான் நீங்களும் பேசணும். அல்லேலூயா.
தேவனுக்கு ஏற்றவைகளை நீங்க பேசினா தேவன் உங்களோட இருக்கிறாரு. உலகத்துக்கு ஏற்றவைகளையே நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னா உங்க கூட பிசாசு இருக்கிறான். அப்ப உங்களை செக் பண்ணணும். அந்த பிசாசை ஓட ஓட விரட்டணும். இல்லைன்னா உலகத்துக்குரியவிலேயே பேசிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்க, உலக பிரகாரமான காரியத்தை மணிக்கணக்கில் பேசுவாங்க. உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தையே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்றான், இருந்து உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பேச வைக்கிறான். நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உங்களை மாத்திரத்துக்காக, இயேசுவை மாத்துறதுக்காக அப்படி பேசினான். அந்த சினிமாவில் இப்படி இருக்கு, அந்த கதையில் இப்படி இருக்கு, இப்படி அப்படி நம்ம அங்கே இது பண்ணோம், இங்கே நகை வாங்கணும், அங்கே புடவை வாங்கணும், அந்த கடையில் புடவை நல்லா இருக்கு, இந்த கடையில் நகை நல்லா இருக்கு, எல்லாத்தையும் பேசுவான். அப்போ நீங்கள் அந்த ஆளை பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களை எடுத்துலையோ சிக்க வைக்க பார்க்குறாங்க. அப்போ பிசாசு அவங்க பின்னால் இருக்கிறான். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் மனசில் திட்டுங்க, அப்பாலே போ பிசாசே, எனக்கு பின்னாலே போ பிசாசே அப்படின்னு மனசுல இருந்து திட்டுங்க. முதல் ஒரு பிசாசை நான் துரத்தினேன். எப்படி துரத்தினேன்னா, பஸ்ஸில் நான் வாலிப வயசில் நான் பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு பார்த்து ஆண்டவரை தூச்சிக்கினே போனோம், பாட்டு பாடிக்கினே போனோம். அங்கே இங்கே எங்கேயும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சீட்டில் உட்காந்து மனசுலேயே ஆண்டவரை துதிச்சிக்கணும், மனசுலேயே ஏசப்பாவுடைய பாடலெல்லாம் பாடி அவரை புகழ்ந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாரு. அந்த ஆள் மேலே பிசாசு இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. நான் ஆண்டவரை துதிக்க 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 அந்த பிசாசால தாங்க முடியாம ரஷ்ஷு, நம்ம பிடிசி பஸ்ஸு, அந்த காலத்தில் படிக்கட்டுலாம் கிடையாது, படிக்கட்டுலலாம் தொங்கிட்டு போவாங்க தெரியுமா உங்களுக்கு, பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ தான் டோர் போட்டு வச்சுருக்காங்க. அதனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் உள்ளே ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க டோரை. அந்த காலத்தில் பஸ்ஸில் படிக்கட்டுலலாம் தொங்கின்னு போவோம், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். அந்த ரஷ்ஷில் அந்த பிசாசு ஜன கூட்டத்தில் போய் விழுந்துச்சு. அந்த ஆள் மேலே இருந்த பிசாசு ஜன கூட்டத்து மத்தியில் போய் அப்படியே விழுந்து புரண்டு, அதுக்கப்புறம் உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது பிசாசு தான். நான் இப்போ இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா அது போகுமா, அதுல திரும்பிக்குமா, அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். அப்ப நான் நினைச்சேன், நான் மனசுல தானே நான் ஜெபம் பண்ணேன், மனசுல தானே ஆண்டவரை நான் துதிச்சேன், இப்ப நேரடியாக நம்ம வந்து சொல்ல வேணாம், மனசுலயே சொல்லி பார்க்கலான்னு மனசுலயே அதுவும் கொஞ்சம் பயந்துக்கினே சொல்றேன். அந்த பிசாசு போகுமா போவாதா அப்படின்னு, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு மனசுல சொல்றேன். அந்த பிசாசு போயே போச்சு. அல்லேலூயா. அந்த மனுஷன் முகம் பிரகாசமா ஆயிடுச்சு. தெளிந்த புத்தியோட வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் பஸ் போயினே இருக்கு. திடீர்னு என் காலை பிடிச்சி காலை வந்து தொட வராரு. ஐயோ, காலெல்லாம் பிடிக்காதீங்க. பிசாசு போன ஆள் வந்து காலை வந்து பிடிக்க வந்தால் நம்ம என்ன நினைப்போம், ஏதோ பண்ண போறாரு, காலை வாரி விட போறாரோ, என்ன பண்ண போறாரோன்னு தான் பயப்படுவோம். அந்த பிசாசு போன மனுஷன் காலை பிடிச்சி என் காலை தொட வராரு. இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அது மாதிரி சொல்றாரு. அப்போதான் நான் தைரியமாக சுவிசேஷத்தை அவருக்கு சொன்னேன். ஏசப்பாவுடைய சர்ச்சுக்கு போங்க, ஏசப்பாவை ஏற்றுங்க, ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் அப்படிலாம் அவருக்கு சத்தியத்தை சொல்லிட்டு அவர் ஸ்டாப்பில் இறங்கிட்டார், நான் என் ஸ்டாப்பில் இறங்கினேன். அப்போ பிசாசு அந்த மனுஷனை விட்டு போய் விட்டது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசை அனுமதிக்க கூடாது. அது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமா வந்து கிரியை செய்யறதுக்கு கூட நம்ம அனுமதிக்க கூடாது. இயேசுவோட கூட இருக்கக்கூடிய சீஷர்ல ஒருத்தர், இயேசுவோட 3 பேர் கூட எப்பவுமே இருப்பாங்க. அவங்க யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேரு மற்ற 12 பேர்ல யாரு கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேர் கூடவே இருக்கிறவங்க. அதுல கூடவே இருக்கக்கூடிய பேதுரு, அது முக்கியமான ஆள் பேதுரு, எல்லாரை விட சீனியர் பேதுரு. அவர் மூலமா சாத்தா வந்து ஆண்டவர் இயேசுடைய சிலுவை மரணத்தை தடுக்கிறதுக்கு பார்த்தான். இயேசு எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு துரத்திட்டாரு. அல்லேலூயா. இதே பேதுரு தான் 16:16 மத்தேயு 16:16 கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான்
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 15 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இயேசு யார் என்பதை பிதாவே வெளிப்படுத்தி இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் யார் உடைய வெளிப்பாடு கிடைச்சிருக்கிறது? பிதாவுடைய வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சிச்சு? பேதுருக்கு கிடைச்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அப்போ பிதாவுடைய வெளிப்பாடு கிடைச்சவன் இயேசு யார் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க. என்ன நினைச்சாங்க? அவரு எலியாவா இருக்கலாம், இல்லைன்னா வேற யாரா இருக்கலாம், தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரா இருக்கலாம், எரேமியாவா இருக்கலாம், இல்லை யோவான் ஸ்நானகனா இருக்குமா, இப்படியெல்லாம் நினைச்சாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டான். அப்ப யோவான் ஸ்நானகனா இருக்குமா, இல்லை எரேமியாவா இருக்குமா, எலியாவா இருக்குமா, இப்படியெல்லாம் யோசிச்சாங்க. இல்லை தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரா இருப்பாரா. ஆனா சரியான ஒரு தெளிவு, சரியான ஒரு வெளிப்பாடு, யாருக்கும் வராத வெளிப்பாடு, 12 பேர்ல யாருக்கும் வராத வெளிப்பாடு பேதுருக்கு கிடைச்சிச்சு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு பெற்ற அந்த பேதுரு தான் கொஞ்ச நேரத்தில் நீ சிலுவையில் மறைக்க கூடாது, இயேசு வந்து கடிந்து கொள்றான். எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு இயேசு அவனை துரத்துறாரு, அந்த பிசாசை துரத்துறாரு. பிசாசு முதல் முக்கியமான சீசனை வச்சு தடுக்க பார்த்தான், தடுக்க முடியல. யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இப்ப அடுத்தது யூதாஸை வந்து பிடிச்சிட்டான். யூதாஸ் யாருன்னா அவனும் முக்கியமான ஆளு. என்ன முக்கியமான ஆளுன்னா, அதிகாரத்துல பேதுரு முக்கியமான ஆளு, அன்புல யோவான் முக்கியமான ஆளு, பணம் விஷயத்துல யார் முக்கியமான ஆளு? யூதாஸ். அவங்ககிட்ட தான் என்ன இருக்கும்? பண பையே இருக்கும். அவ்வளவு முக்கியமான ஆள்னா பார்த்துக்குங்க. அவன் தான் பொருளாளர், ட்ரெஷரர். நிறைய சபைகளில் ட்ரெஷரரை போய் பிடிச்சிருவான் பிசாசு, பொருளாளரை போய் பிடிச்சிடலாம். அவங்க பணத்தை வந்து இஷ்டத்துக்கு கையாட வைக்கலாம், பணத்தை வந்து தவறான விஷயத்துக்கு கையாட பண்ண வைக்கலாம் அப்படின்லாம் நினைப்பான். அதுபோல சாத்தான் இந்த யூதாஸை பிடிச்சிட்டான். இவன் கொஞ்சம் ஆசைப்படுறவன், அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவன், பணத்துக்கு ஆசைப்படுறவன், பதவிக்கு ஆசைப்படுறவன், இப்படிப்பட்ட ஆள் தான் இந்த யூதாஸ். அப்ப இந்த யூதாஸை சாத்தான் வந்து பிடிச்சு அவனுக்குள்ளே வந்து புகுந்துட்டானா. எப்போ? துணிக்கையை வாங்கின பின்பு. எப்போ புகுந்தான்? திருவிருந்துல திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் வாங்கின ஒரு ஆளுக்குள்ள பிசாசு பூர முடியுமான்னா பூர முடியும். அதுக்கு உதாரணம் தான் யாரு? யூதாஸ். அப்பனா எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருவிருந்து அதாவது ஆண்டவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிற அந்த நேரத்திலேயே அதை வாங்கின உடனே, வாங்கிறதுக்கு முன்னால கூட இல்லை, அதை வாங்கின பிறகு சாத்தான் வந்து புகுந்துட்டான் அவனுக்குள்ள. அப்ப இயேசு சொல்றாரு அவனை நோக்கி, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். செய்யறதை சீக்கிரம். இயேசுக்கு தெரியும் இவன் தான் காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு இயேசுக்கு தெரியும். அதனால இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார். யோவான் 13:18 இயேசு ஏற்கனவே சொன்னார். அதனுடைய பிற்பகுதியில், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அந்த வேத வாக்கியத்தை சொல்லி காமிக்கிறார். என் கூட அப்பம் புசிக்கிறவன் தான்
தன் குதிகால தூக்குவான். ஏன் உங்களுக்குள்ளே ஒருவன் என்னை என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். அப்ப எல்லாரும் யார் யார் யார், நானா நீயா அப்படின்னு பாக்குறாங்க. பேதுரு அப்போதான் அவருக்கு அன்பா இருந்த சீஷன் அவர் மார்ல படுத்துட்டு இருக்கான், சாய்ந்து கொண்டு இருக்கிறான். அவங்ககிட்ட சைகை காட்டுறாங்க, கேளு கேளு யாருன்னு கேளு. அப்பதான் இயேசு துணிக்கு தோய்த்து யூதாஸ் கிட்ட கொடுத்து, நீ செய்யறத சீக்கிரமா செய்ய. அப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா யூதாஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. செய்யறத சீக்கிரம் செய்யணும் உடனே, ஓ யாருக்காவது ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சொல்லி இருப்பாரு. ஏன்னா அவன் தானே பணம் எல்லாம் வச்சிருப்பான், அதனால ஏதாவது ஆயத்தப்படுத்துறதுக்காக சொல்லி இருப்பாரு, அதுக்காக அவனை சீக்கிரம் செய்யன்னு சொல்லி இருப்பாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அவன் எழுச்சி போயிடுறான். அவனை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறினது. அதனாலதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வாக்குதத்தம். ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாது என்ற கனியை சாத்தான் புசிக்க வச்சிட்டான். எப்படி பேதுரு மூலமாக ஆண்டவர் இயேசுவை கவிழ்க்க பார்த்தானோ, எப்படி யூதாஸ் மூலமாக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தானோ, அதுபோல ஆரம்பத்திலேயே, உலகத்தின் ஆரம்பத்திலேயே ஆதாம் ஏவாளை என்ன பண்ணிட்டான்? தேவனிடத்திலிருந்து பிரிச்சுட்டான். ஒரு சர்ப்பத்தின் மூலமாக சர்ப்பத்துக்குள்ள புகுந்து, அந்த சர்ப்பம் அந்த ஏவலோடு கூட பட்சமா பேசினது. இதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ, இதை புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாது. அப்படியா? நீ புசிச்சியா தேவனை போல ஆயிடுவ, அதனாலதான் தேவன் இதை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியா? அப்படின்ற மாதிரி அந்த ஏவாளக்கா என்ன பண்ணாங்க? இந்த சாத்தாவுடைய வார்த்தையை கேட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த சாத்தா இப்படி பேசும்பொழுது என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? புருஷனை கூப்பிட்டு இருக்கணும். மனசுல வருதா பாருங்க உங்களுக்கு. புருஷனா, ஏங்க ஏங்க இங்க வாங்க, ஒரு பாம்பு பேசுது பாருங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு காமிச்சிருக்கணும். இந்த பாம்பு என்னென்னவோ சொல்லுதுங்க, சொல்லி இருக்கணுமா வேணாமா? சொல்லி இருக்கணும். ஆனா இவங்களே ஞானி மாதிரி, அப்படியா தேவனை போல மாறிடுவாங்களா? அதனால தான் தேவன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு இதெல்லாம் கேட்டுக்கின்னு இவங்களே முடிவு எடுக்கிறது. நிறைய குடும்பங்களில் தேவனை விட்டு அந்த குடும்பம் வழி தப்பி போறதுக்கு சாத்தா ஒரு கருவியாக பயன்படுத்துகிற ஒரு பலவீனமான பாண்ட சகோதரிகள். எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. சகோதரிகள் மூலமா சாத்தா வந்து டீல் பண்ணுவான். புடவைக்கார வேஷத்தில் வருவான். இந்த ஊர்ல எல்லாம் வரானா, இந்த புடவை 5000 ரூபாய் இந்தாங்க உங்களுக்கு கடத்தில் தர, முதல் முன் பணம் நீங்க 500 ரூபாய் கொடுத்தா போதும், நீங்க 10 மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், 500 ரூபாயா கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த புடவையே 500 ரூபாய் தான் இருக்கும். முதலே உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கினு புடவையை கொடுத்துட்டு மாசம் மாசம் வந்து ராஜா மாதிரி உங்ககிட்ட என்ன பண்றான், காசு வாங்கிட்டு போவான். நீங்க புருஷனுக்கு தெரியாம உங்க புருஷனுக்கு சரியா சோறு போடாம, கறி செஞ்சு கொடுக்காம, காய் வாங்காம, அந்த காசையெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, புடவைக்காரன் கையில கொடுத்துட்டு அங்க குடும்பத்துல சண்டை நடக்கும். நான் காசு கொடுக்கறேன், எங்க ஒரு முட்டை ஆம்லேட் கூட வைக்க மாட்டேன்றிய, ஒரு துண்டு கறி இருக்குதா, அங்க புடவை வாங்கி அடக்கி வச்சிருக்காங்க, அதுக்கு மாசம் கட்ட வேண்டி இருக்கு, அதனால இவங்க சிக்கனம் பிடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் குடும்பத்தில் குழப்பங்களை சாத்தான் யார் மூலமாவது கொண்டு வருவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் புருஷனும் மனைவியும் சேர்ந்து தான் முடிவு எடுக்க வேண்டும். தனியா முடிவு எடுத்தா இப்படிதான் ஏவாளக்கா கதையா மாறிடும். குடும்பத்தில்
ஏமாந்து போய் அந்த அக்கா ஏமாந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனையும் ஏமாத்திடுச்சே. யார? ஆதாம் அண்ணனை. ஆதாம் தாத்தாவியா? சரி, யாரோ ஒருத்தர். சரி, அப்போ ஏவாள் பாட்டி ஆதாம் தாத்தா. ஏவாள் பாட்டி என்ன பண்ணிடுச்சு? ஆதாம் தாத்தாவை ஏமாத்திடுச்சு. இந்த கனியை புசிச்சா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி புசிச்சு கொடுத்துருச்சு. அவனும் என்ன பண்ணிட்டான்? வாய் பேசவே இல்லை. மனைவி கொடுத்தது உப்பு இல்லைனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது, காரமாக இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியும்? அப்படியே ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படியே தான் சாப்பிடணும். அது போலவே அவங்க ஒய்ஃப் கொடுத்ததை அப்படியே சாப்பிட்டான், ஒன்றுமே சொல்ல. சாப்பிட்டுட்டு 2 பேருக்கும் கண் திறந்துடுச்சு. கண் தெரிஞ்ச உடனே நம்ம நிர்வாணியா இருக்கிறோம், ஓடுங்க, போங்க, இலைய எடுங்க, மறைங்க அப்படின்ட்டு அத்தி இலையா அதையும் எடுத்து மறைச்சி தங்களை மூடி. இவ்வளவு நாள் தேவ மகிமையில் இருந்தாங்க, தேவ பிரசன்னத்தில் இருந்தாங்க. அவங்க நிர்வாணினே தெரியாது. ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி இருந்தாங்க. அவங்க மனசு சின்ன குழந்தை மாதிரி. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க நிர்வாணமாக இருக்கிறோன்னா ஒன்றும் தெரியாது. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்க. அது போல தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ பாவம் செஞ்சிட்டாங்களோ, இந்த கனியை புசிச்சாங்களோ, சாத்தான் எப்போ அந்த கனியை புசிக்க வச்சானோ, அதிலிருந்து அவங்க நிர்வாணியாக மாறிட்டாங்க. அவங்க பாவிகளாக மாறி போயிட்டாங்க. தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போய்விட்டாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போயிட்டாங்க. ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? பார்த்தா உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஒரு உணர்வு வேணுங்க. தேவனை தேடுறதுக்கு ஒரு உணர்வு இருந்தால் தான் தேட முடியும். கடந்த வாரத்தில் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே வெளியூருக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் உதவி செய்தார். அங்கு அந்த சபையில் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்த. அங்கே 3 ஆராதனை, ஒரு நாளைக்கு 3 ஆராதனை நடக்கும். அந்த 3 ஆராதனையிலையும் நீங்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள போறீங்க அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்த பொழுது சிலர் கைகளை உயர்த்தி 3 ஆராதனையிலையும் கலந்து கொள்ள தங்களை அர்ப்பணிச்சாங்க. அல்லேலூயா. எதுக்காகனா, இந்த நாள் எந்த நாள்? கர்த்தருடைய நாள். இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் நம்ம என்ன பண்ணணுமா? யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளா மாறினாரு. அப்போ நாம ஆவியில நிறைஞ்சி தேவனை என்ன பண்ணணும்? துதிக்கணும், அவர் ஆராதனை செய்யணும். இது முழுக்க முழுக்க யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். அப்போ முழுக்க முழுக்க நம்ம எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். நியாயப்படி பார்த்தா காலையிலேயே முதல் ஆராதனையில் நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் வந்தா உங்களுக்கு இட்லி போட்டுடலாம், டிஃபன். காலையில் எல்லாரும் இட்லி சாப்பிட்டு திரும்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரை 9 மணிக்கு திரும்ப துதிச்சு, ஆண்டவரே ஜீவனை கொடுத்தவரே, சுகத்தை கொடுத்தவரே, அப்பா பலனை கொடுத்தவரே, சமாதானம் கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. திரும்ப துதிங்க, திரும்ப ஆராதனை செய்யுங்க. உங்க பலன், சாப்பிட்ட பலன் எல்லாம் எங்க செலவு பண்ணுங்க? ஆண்டவருக்கு செலவு பண்ணுங்க. திரும்ப மத்தியானம் ஆராதனை ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு கிட்ட வரைக்கும் முடிக்கணும். திரும்ப நீங்க ஒரு பிரியாணியை சாப்பிடணும். திரும்ப சாயங்காலம் போய் ஊழியம் செய்யறவங்க போய் செஞ்சுட்டு திரும்ப வந்து ஒரு டீயை குடிக்கணும். சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யறவங்க சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும். போய் வீடு வீடா டிராக்ஸ் கொடுக்குறவங்க போய் டிராக்ஸ் கொடுக்கணும். ஆத்துமாக்களை கொண்டு வரணும், வியாதிஸ்தரை கொண்டு வரணும், பிசாசு பிடியில் இருக்கிறவங்களை கொண்டு வரணும், செய்வின கட்டில் இருக்கிறவங்களை கொண்டு வரணும், சாயங்கால ஆராதனைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து நீங்களும் ஒரு டீயை குடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப 3வது ஆராதனையில் கலந்து கொள்ளணும். திரும்ப தேவனை துதிக்கணும். அப்பா இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்பா அப்பா அப்படின்னு சொல்லி இயேசுவை துதிச்சு அவர் ஆராதனை செய்து
அவருக்காக அந்த நாளெல்லாம் செலவு பண்ணீங்கன்னா, அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, ஆகாமிய கூடாரத்திலே 1000 நாட்கள் நான் வாசமாக இருப்பதை விட ஒரு நாள் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே தங்குவது தான் எனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. வாசற்படியில காத்திருப்பதையே நான் நாடுவேன். ஒன்னும் இல்லை, ஆலயத்து வாசப்படியில நின்று உட்கார்ந்தா கூட போதும். 1000 நாள் நீங்க ஆகாமிய கூடாரத்திலே வாசம் பண்றதை விட ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்து வாசற்படியில உட்கார்ந்தா கூட உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு மகிழ்ச்சி. அதுதான் நம்ம இந்த நாள் 6 நாள் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒரு நாள் ஆண்டவருடைய நாள். அந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக நீங்க செலவு பண்ணி பாருங்க. தேவன் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சுக வாழ்வை கொடுப்பார், உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார், உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பார், உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், தேவனை தேடுங்க, 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 அதிகமா தேடுங்க, அவரை துதிங்க, அவரை துதிங்க, அவர் ஆராதனை செய்யுங்க. 3 ஆராதனையிலையும் வந்து கலந்து கொள்றதுக்கு பிரயாசப்படுங்க. 3 ஆராதனையிலையும் கலந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. அதனால நீங்க கலந்து கொள்ளுங்க. அப்ப நீ செய்யறது சீக்கிரம் செய்யன்னு ஆண்டவர் ஏன் சொல்லிட்டார்? எப்ப சொன்னாரு? சாத்தான் யூதாசுக்குள்ள புகுந்த உடனே இயேசு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? யாரை பார்த்து சொல்றாருன்னு அர்த்தம்? பிசாசை பார்த்து சொல்றாரு. கரெக்டா யார சொன்னாங்க? டேய், நீ செய்யறது சீக்கிரம் செய்யடா, அது மாதிரி சொல்றாரு. யூதாசுக்குள்ள யார் புகுந்தது? சாத்தான். அவனுக்குள்ள புகுந்த உடனே இயேசு சொன்னாரு, நீ செய்யறத சீக்கிரமா செய். அவன் போனான், வேக வேகமா போனான். அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள், அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர், பரிசேயர், அதுக்கப்புறம் ஜனங்கள், இவங்க கிட்டலாம் போய் கூலி பேசுறான். ஆண்டவர் இயேசு சொன்ன காட்டி கொடுக்குறேன், எவ்வளவு தருவீங்க? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான். வேக வேகமா போய் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான். 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, மத்திய 27 இல்ல யோவான் 18 அதிகாரம் 3 வசனத்துல, யோவான் 18:3 வாசிங்க. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர், பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசுவை பிடிக்கிறதுக்கு போர் சேவகர் கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு வரான். பிரதான ஆசாரியருடைய ஊழியக்காரங்க கூட்டிட்டு வரான். எப்படி வரான்? பந்தங்களோடு வரான், தீவட்டிகளோடு வரான். ஆயுதங்கள்னா என்ன? கத்தி, ஈட்டி, என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரான் இயேசுவை பிடிக்க. இதெல்லாம் சீக்கிரமா செய்யறான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பூந்த உடனே இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு பணம் போய் முதல்ல வாங்கினான், 30 வெள்ளிக்காசு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரான் இயேசுவை காட்டி கொடுக்க. அதுக்கப்புறம் மத்திய 26, 48, 49 வாசித்து பாருங்க. மத்திய 26, 48, 49. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அப்புறம் திரளான ஜனங்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும்
தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசுவை காட்டி கொடுக்கிறவன் முத்தத்தினாலே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். இந்த கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறவங்க கிட்ட எல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. காட்டி கொடுத்துருவாங்க, தேவைக்கு தான், அதுக்கப்புறம் காட்டி கொடுத்துருவாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸா யாரையும் வச்சுக்காதீங்க. அதே ஆட்கள் ஒரு காலத்துல நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க. இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்கிறதுக்கு முத்தம் அன்பினால கொடுக்கல, காட்டி கொடுக்கிறதுக்காக 30 வெள்ளி காசுக்காக, பணத்துக்காக ஒரு முத்தத்தை கொடுத்து யாருக்கு நான் முத்தம் கொடுக்கறனோ அவன் தான் சொல்லி இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். இப்படியெல்லாம் சொல்லி மத்தேயு 27 அவன் என்ன செஞ்சிட்டான், இயேசுவை பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் போய் அவன் வந்து மூப்பர்கிட்டையும் மற்ற எல்லார்கிட்டையும் போய் ஏன் இயேசுவை இப்படி மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாங்களே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டானா 3ஆம் வசனத்துல. அப்பொழுது 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுக்கிறதினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்தா அவனை கடைசியில் எங்க தான் என்னதான் செய்ய வைக்கும், சாகடிச்சிடும். முதல்ல ஆரம்பத்தில் நல்ல பணம் வர மாதிரி இருந்துச்சு, 30 வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு. அப்புறம் முத்தத்தினாலே இயேசுவை காட்டி கொடுக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் அவன் உயிருக்கே உழ வச்சுச்சு சாத்தான். ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான் புகுந்த பொழுது அவனை கல்லறையில கொண்டு போய் நிறுத்தினது, அவனை இயேசு போய் மீட்டுட்டு வந்தார். அப்படிதானே? ஒரு மனுஷன் அங்கே ஆண்டவர் இயேசு படகுல விட்டு இறங்கி கப்பர்நகு என்ற இடத்துல அவரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே படகு விட்டு இறங்கி அங்கே போகும்பொழுது ஒரு பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் அவனை சங்கிலியால் கட்டக்கூட முடியாமல் சங்கிலியெல்லாம் கட்டு அறுத்து அவன் தன் கைகளையும் கால்களையும் உடம்பையும் கற்களினாலே கீறி கொண்டு வஸ்திரம் இல்லாம கல்லறையிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தான், கல்லறைகளிலே. அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு என்ன பண்ணாரு, போய் அவனை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டாரு. லேகியோன். லேகியோன்னா என்ன? பிசாசுகளின் கூட்டம், பிசாசுகளின் சேனை. ஒரு பெரும் கூட்டம் பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்தது. அவனுடைய மூக்கில் கொஞ்சம் பிசாசு, கண்ணில் கொஞ்சம் பிசாசு, காதில் கொஞ்சம் பிசாசு, நரம்புகளில் கொஞ்சம் பிசாசு, சரீரத்தில் எந்தெந்த எல்லா அவயங்களிலும். சிலருக்கு கையில் பிசாசு இருக்கும், கை வந்து சரியில்லாமல் இருக்கும், எதையாவது போட்டு கிழிச்சிருவாங்க. சிலருக்கு காதுல பிசாசு, காது சரியா கேட்காது, இல்லை தப்பு தப்பா என்ன தானே திட்டினேன் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா பிசாசு காதுல இருந்து அவங்க நல்லது யாருன்னா சொன்னா கூட அவங்கள திட்டுற மாதிரி மாத்திடுவான். சிலர் மூக்குல அந்த பிசாசு வந்து சாராய வாசனை அடிக்குது, சாராயத்துக்கு நேராக ஓடி போகும். பொடி போடலன்னா அந்த பிசாசு பொடி போட வைக்கும், மூக்குக்கு பொடி. சிலருக்கு வாயில பிசாசு சிகரெட் பிடிக்க வைக்கும், சிலர் குடிக்க வைக்கும், கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் செய்ய வைக்கும். கண்ணில் பிசாசு. இப்படியெல்லாம் அந்த பிசாசு அவனை கல்லறைக்கு கொண்டு போறதுக்காக கல்லறை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இயேசு போய் கல்லறுக்கிட்ட வரைக்கும் போனவனை மீட்டு அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தான். பிசாசு போயிடுச்சு. பிசாசு எங்க போச்சு? பன்றிகளுக்குள்ள போச்சு. பன்றிகளுக்குள்ள போனவொன்னா அந்த பன்றி எல்லாம் உயிரோடு இருந்துச்சா? அது போய் நாண்டுட்டு செத்து போச்சு. அது போய் கடல்ல போய் விழுந்து செத்து போச்சு. அப்ப பிசாசு ஒருத்தனுக்குள்ள நுழைஞ்சா அவனுடைய முடிவு என்ன? மரணம்.
பண்ணிக்குள்ள போனாலும் மரணம் தான், மனுஷங்குள்ள போனாலும் மரணம் தான். அதே போலதான் அந்த யூதாசுக்குள்ள அந்த பிசாசு பூந்தான், யூதாசுக்கு மரணம். நாண்டு கொண்டு செத்தான். நாண்டு கொண்டுன்னா என்ன? தூக்கு போட்டு அப்படி குடல்லாம் சரிஞ்சு போச்சான், அப்படி செத்து போயிட்டான். அந்த நிலத்தை, அந்த காணிக்கு பெட்டியில் அந்த காசை போட முடியாதுன்னு அந்த ரத்த கரை படிஞ்ச அந்த காசை எடுத்து ஒரு நிலத்தை, அந்நியரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அந்த நிலம் தான் ரத்த நிலம் அப்படின்னு பேர். அந்த நிலத்தை வாங்கி அந்நியர் யாருன்னா சேர்த்து போயிட்டான், அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக 30 வெள்ளி காசில், அதுவும் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த காசில் வாங்கின நிலம். ஒரு நிலத்தை வாங்குற அளவுக்கு அந்த 30 வெள்ளி காசு அவ்வளோ பெரிய காசு. இயேசுவை காட்டி கொடுத்துட்டான், செத்து போயிட்டான். மனசாவும் பட்டவன் நேரம் எங்க வந்திருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிட்ட ஓடி வந்திருக்கணும். மனசாவும் பட்டவன் இயேசு கிட்ட வந்து அவர் பாதத்துல தொப்புன்னு விழுந்து, ஐயோ டேய் பாவிகளா, இவரை விடுங்கடா, நான் தான்டா காட்டி கொடுத்தேன், இவரை விட்டுருங்கடா, என்ன வேணா சிலுவையில் அறைங்கடான்னு இயேசு பாதத்துல வந்து விட்டுருந்தா, விழுந்திருந்தா, இயேசு அவனை என்ன பண்ணியிருப்பாரு? மன்னிச்சிருப்பாரு. அல்லேலூயா. இயேசு அவனை மன்னிச்சு அவனை ஏத்துன்னு இருப்பார். ஏன்னா அவரை வந்து மறுதலிச்ச பேதுருவை கூட, இந்த 2 பேருமே பிசாசால சோதிக்கப்பட்டவங்க. ஒன்னு பேதுரு 3 முறை இயேசு மறுதலிச்சான். சேவல் கூவுறதுக்கு முன்னால அவன் சொன்ன, இல்ல நான் சாக வேண்டி இருந்தாலும் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன். 3 முறை மறுதலிச்சிட்டான். அவர் அறியேன்னு சொன்னான். அந்த ஆள் எனக்கு தெரியாதுன்னு சபிக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசுவை கேவலமா பேசினான். இயேசு அவனை மன்னிச்சார். இவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் பிரதான ஆசாரியர்கிட்டையும் மூப்பர்கிட்டையும் அவன் போகாம இயேசு கிட்ட வந்திருந்தா பாவ மன்னிப்பு நிச்சயமா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், அதனாலதான் சொல்றாரு, கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். உங்க பாவம் சிவேரென்று இருந்தாலும், ரத்தாம்பர நிறத்தில் இருந்தாலும் உறைந்த பனியை போல மாற்றுவேன். இயேசு அழைக்கிறார். இயேசு கிட்ட வந்தா மன்னிப்பு உண்டு. இவன் நாண்டு கொண்டு செத்தே போயிட்டான். காலை தூக்குனானா. அதனால்தான் இயேசுவை குறித்து வாக்குதத்தம், அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார். காலையை தூக்குற காலை அவர் காலால உன்னை நசுக்குவாருடா. அல்லேலூயா. அதே போல கல்வாரி சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். அதனால அவனும் நசுக்கினான், அவர் காலை நசுக்கினான். அதனால காலில் காயம், ஆணி அடிக்கப்பட்டது. மத்திய 4 அதிகாரத்தில் ஏற்கனவே இயேசுவை வந்து காலில் வந்து விட சொன்னானா இல்லையா? எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், என்னை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள், அப்ப எல்லாவற்றையும் உமக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு யார் காலையும் விழ மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, உன் தேவனாகி கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. வேற யாரையும் ஆராதனை செய்ய முடியாது. அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில தேவனை தான் நம்ம ஆராதனை செய்வோம், நம்ம வேலையை ஆராதனை செய்யக்கூடாது. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல, ஆராதனைக்கு ஏன் வரல? வேலைக்கு போயிட்டேன், அப்ப வேலையை ஆராதனை செய்யறாங்க. எங்க போனீங்க? சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டேன், அப்ப சொந்தக்கார அவங்க என்ன பண்றாங்க? ஆராதனை செய்யறாங்க. ஊர் சுத்த போயிட்டோம், ஊர் சுத்துறதுக்கு. அது கூட யோபு 1:8 பாத்தீங்கன்னா சாத்தான் தான் ஊர் சுத்துவான். அவனை குறிச்சு யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. யோபு 1:8 வாசிங்க, வேகமா வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. அந்த சாத்தா என்ன பண்ணிட்டான்னா,
7ஆம் வசனத்துல கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அப்ப யோபு யார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனே நமக்கு சர்டிஃபிகேட் தரார், அவனை போல ஒருவனும் இல்லை. அப்படிதான் தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், ஐயோ அவனுக்கு போல ஒருத்தரும் கிடையாது. என்னை ஆராதனை செய்யறதுல, என்னை துதிக்கிறதுல, எனக்காக கொடுக்கறதுல, நேரத்தோடு சபைக்கு வர்றதில்ல, அவனை போல அவளை போல யாரும் இல்லை அப்படின்னு நம்மளை குறித்து தேவன் சாத்தாங்கிட்ட வந்து பேசணும். அல்லேலூயா. ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டானா? யோபு மேல கவனம் வச்சுட்டான். கவனம் வச்சுட்டவன என்ன பண்ண முடியும்? இப்போ சரிடா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவன் உயிரை மட்டும் நீ தொடாத அப்படின்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்த உடனே சத்துருக்கள் வந்து அவன் ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் மரித்து போறாங்க, வீடு இடிந்து போகுது. கடைசியில் அவனுக்கே சரீரத்தில் என்ன இல்லை? சுகமே இல்லை. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போறேன் அப்படின்ட்டு அந்த ஓடு கொட்டாங்குச்சி அதை எடுத்து உடம்பெல்லாம் சொரிஞ்சிக்கிறார். அவ்வளோ கொடுமை, அந்த கொடுமை எவ்வளோ தாங்க முடியல. அப்போ அந்த அவங்க ஒய்ஃப் வந்து மனைவி, அந்த ஆதாமுடைய தங்கச்சின்னு நினைக்கிறேன். இவங்க யாரு? சாரி, யாருடைய தங்கச்சி? ஏவாளுடைய தங்கச்சி. ஏவாளுடைய தங்கச்சி இப்போ என்ன சொல்றாங்க? தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு, எப்ப பார்த்தாலும் தேவன் தேவன் என்று சொல்லிட்டு இருக்கிற. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்னு போயின்னு இருக்க, எப்ப பார்த்தாலும் வாலிபர் ஜபம், இந்த ஆரோன் கூப்பிடுறாருன்னு போயார, அப்புறம் அந்த ஊழியம் இந்த ஊழியன்ட்டு போயின்னு இருக்க அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப பாருங்க, இந்த ஏவாளுடைய தங்கச்சி சொல்றாங்க தேவனை தூஷிச்சு ஜீவனை விடுன உடனே இவர் சொல்றாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிற பிரகாரமாக பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவையில் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் யோபுடைய முன் நிலைமையை விட அவனுடைய பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதிச்சாரு, ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எல்லாம் டபுள் டபுளா கிடைச்சிச்சு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா அந்த சோதனையில யோபு ஜெயிச்சாரு. சாத்தானுடைய சவாலில சாத்தான் கவனம் வச்சு யோபு சோதிச்சான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? தம்முடைய சீஷர்ல பார்த்து சொன்னாரு, சாத்தான் சுலகினாலே புடைக்கிறதற்கு உத்தரவு வாங்கி. லூக்கா 22:31 வாசிங்க. லூக்கா 22:31. லூக்கா, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. சாத்தான் சுலகினாலே கோதுமை எப்படி புடைக்கிறாங்களோ அது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டானா. யார்கிட்ட? ஆண்டவர் இயேசு கிட்ட. அப்ப ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து.
இன்னைக்கு சகோதரர்களிடம் ஸ்திரப்படுத்துறோமா? நீங்க குணமாயிட்டீங்களா? ஹலோ, தூங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் தூங்கலையா? சரி, தூங்கின்னு இருந்தா நீங்க எப்படி அல்லேலூயா சொல்லுவீங்க? அதனால நீங்க தூங்குறீங்களா முடிச்சுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன தூங்கின்னு இருந்தா உங்களுக்கு கேட்காது நான் சொல்றது, அதனால நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆனா கவனமா இருந்தாலும் எச்சரிக்கை, கவனமா இருந்தா நல்லதுதான். சரி, அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிட்ட சாத்தான் சுலகினாலே புடைப்பதற்கு பர்மிஷன் வாங்கி இருக்கானா? எச்சரிக்கையா இருப்போம். அல்லேலூயா. விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக இயேசு வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இயேசு வேண்டிக் கொண்டார். பிதாவே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்கள் நம்முடையவர்கள், இவர்களை நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் காத்து கொண்டு வந்தேன். இனிமே நீர் இவர்களை காத்து கொள்ளும். நான் இவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் காத்து கொள்ளும். அப்படியெல்லாம் ஜெபம் பண்றார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு செய்யுங்க. இப்படி இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். இவங்களுடைய வார்த்தையை கேட்கிற மற்றவர்களுக்காக கூட நான் வேண்டிக் கொள்றேன், அவங்கள கூட நீங்க காப்பாத்துங்க, அது மாதிரி சொல்றார். இப்படி எல்லாருக்காகவும் இயேசு வேண்டிக் கொண்டார். அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னாரு, இவங்களை எடுத்துக்கொள்றதுக்காக நான் உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளல, சோதனையிலிருந்து இவங்க ஜெயிக்க, சோதனைக்கு விலக்கி இவர் தீமை நின்று ரட்சிக்கும்படிக்கு இவங்களுக்காக வேண்டிக் கொள்றேன். இவங்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்றதுக்காக நான் வேண்டிக் கொள்ளல. அப்ப இயேசு நமக்காக இன்னைக்கு வரைக்கும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாரு. நம்மள உலகத்திலிருந்து எடுக்கிறதுக்காக அவர் வேண்டிக் கொள்ளல. அவர் நம்மள உலகத்திலிருந்து எடுத்துட்டா ஈஸியா இருக்கும் நமக்கு. எப்படி? சோதனை கிடையாது, வியாதி கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, சண்டை கிடையாது, வருத்தம் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இயேசு நம்மளை இந்த உலகத்தை விட்டு எடுக்கிறதுக்காக வேண்டிக் கொள்ளாம, சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்க, சோதனையை சகிக்க நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அதனால இயேசுடைய ஜெபம் வீணாய் போகாது. அல்லேலூயா. அப்போ சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து கொள்ள முடியும். சாத்தான் ஒரு மனுஷனுக்கு பின்னால இருந்து கிரியை செய்ய முடியும். அதே போல சாத்தான் ஒரு மனுஷனை அவன் மூலமா அவன் முத்தம் கூட செய்ய முடியும். இயேசு முத்தம் செஞ்சது யாரு? யூதாஸ். ஆனா அவனுக்குள்ள யார் இருக்கிறது? சாத்தான். இயேசுவே முத்தம் கொடுத்துட்டான். யாரு? சாத்தானா யூதாஸா? நீங்க யார சொன்னாலும் சரி. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கே சாத்தான் இப்படி டஃப் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? இங்கிலீஷ்ல சொன்னா டஃப். அவ்வளோ டஃப் கொடுத்துட்டான். இயேசுக்கே இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டான். முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டான். அப்பனா நாம ஏமாத்துறோம். அப்ப நமக்கு எவ்வளவு ஜெபம் வேணும், எவ்வளவு உபவாசம் வேணும், எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும், எவ்வளோ ஆண்டவர் எத்தனை ஆராதனை கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணிக்கணும். ஆண்டவரை துதிக்க, அவருடைய ஆராதனையில் கலந்து கொள்ள, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை பணிந்து கொள்ள, அவருக்கு நன்றி செலுத்த, அவருடைய துணையை கேட்கறதுக்கு. இந்த ரகசியம் எல்லாம் தெரியாம நாம் பாட்டு ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு ஒரு காணிக்கை போட்டு ஹalleluya ஹalleluya எப்ப வீட்டுக்கு போறோம்? ஹalleluya ஆமென். வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு வேக வேகமா ஓடுறீங்க பேகை தூக்கிட்டு. சிலர் பைபிளை கூட மறந்துட்டு ஓடிடுறீங்க. இப்படி இருக்காதீங்க. 3 ஆராதனை நடக்குதா, 3 ஆராதனையிலையும் கலந்து கொள்ளுங்க. தேவனை என்ன பண்ணுங்க? தேடுங்க. அவரை தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க. அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. 3 ஆராதனை கொடுத்தீரே, உமக்கு நன்றியப்பா அப்படின்னு பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ஆராதனை, குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு ஆராதனை, பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஒரு ஆராதனை. 3 ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை துதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில சாத்தான் நுழையவே முடியாது. அல்லேலூயா.
சாத்தானை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தாவீது அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீத சாத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? செஞ்சான். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இப்ப இவனை ஏவனது சாத்தானா தேவனா? எப்படி நீங்க சாத்தான்னு சொல்ல முடியும்? 1 நாளாகமம் 21:1 வாசிங்க. 1 நாளாகமம் 21:1 சீக்கிரமா போடுங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. போதும். தாவீதை ஏவி விட்டது யாரு? சாத்தான். உங்களை சாத்தான் ஏவாதபடிக்கு பார்த்துக்குங்க. அல்லேலூயா. அப்போ மனுஷரா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாத்தான் எப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்றான் பாருங்க. திருவிருந்து வாங்கின உடனே பூர்றவன். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யூதாசுக்குள்ள புகுந்தான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய சிநேகிதன் கூட சொல்லலாம். அவ்வளவு நெருக்கமானவன், தேவனுக்கு நெருக்கமானவன். அப்படிப்பட்ட தாவீதையே சாத்தான் ஏவி விட்டது. அப்புறம் தான் 2 சாமுவேல் 24:10 அதாவது ஜனங்களை தொகை பார்க்கறதுக்கு அங்க கூட இருக்கிற தளபதி எல்லாம் சொல்றாங்க, ஐயா வேணாப்பா ராஜா, தேவன் உங்களுக்கு திரளா இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் நிறைய ஜனங்களை கொடுப்பாரு, எதுக்குப்பா நீங்க கணக்கு பார்க்கறீங்க? அது மட்டும் இல்ல, தேவன் இத்தனை பேரை வச்சா நமக்கு வெற்றி தராரு. கொஞ்சம் பேர் இருந்தாலும் வெற்றி தருவாரு, நிறைய பேர் இருந்தாலும் அது அவர் கணக்கிலே வராது. அவர் கொஞ்சம் பேரை வச்சே வெற்றி தரவர். அதனால எவ்வளவு பேர் இருந்தா உங்களுக்கு என்ன? அது மாதிரி சொன்னாலும் கேட்கல. 10ஆம் வசனத்தில் ஐயோ பாவம் செஞ்சிட்டேன் இவ்விதமாய் 2 சாமுவேல் 24:10 இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். இப்படி மகா புத்தீனமா ஒரு மனுஷனை நடக்க வைக்கிறது யாரு? பிசாசு. பெரிய பாவம் செய்ய வைக்கிறது யாரு? சாத்தான், பிசாசு. நாம் தேவ ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்மள பெரிய பாவம் செய்ய வைப்பான், எச்சரிக்கையா இருங்க. புத்தீனமா நம்மள நடக்க வைப்பான், எச்சரிக்கையா இருங்க. இப்படி எல்லாம் சாத்தான் நம்ம வாழ்க்கையில டீல் பண்றான். நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எந்த காரியம் நடந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய உதவியை ஒத்தாசையை நாம் நாட வேண்டும். அப்ப சாத்தான் அவர் கடிந்து கொள்வார். அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாத்தான் எப்படிப்பட்ட இடர்களை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு அவர் கடிந்து கொள்வாராக. கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்வாராக. நம்ம வாழ்க்கையில அவன் தலையிடாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு இங்க இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாத்தானை தேவன் கடிந்து கொள்வாராக. என் ஜனத்துடைய வாழ்க்கையை விட்டு நீ போடா சாத்தானே, அவங்க வாழ்க்கையில இனிமே நீ கிரியை செய்யாத, அவங்க வாழ்க்கையில இனிமே அவங்கள பாவம் செய்ய வைக்காத, இனிமே அவங்கள புத்தீனமா நடக்க வைக்காத. என்ன வசனத்தை போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு ஊழியத்தை செய்யற தேவ பிள்ளைகளும்
ஜெபத்தோடு செய்ய வேண்டும். ஒரு ஒரு சும்மா ஒரு டேபிள் துடைக்கிற ஊழியமா இருக்கட்டும், இல்ல ஒரு சேர் போடுற ஊழியமா இருக்கட்டும், பெருக்கிற ஊழியமா இருக்கட்டும், அதில் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்துருவான். ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை சண்டை அடிச்சுக்கிட்டு மாள்ற மாதிரி பண்ணிடுவான். ஒருத்தர் பெருக்கினே இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு கொம்பை வச்சு தண்ணி தள்ளிக்கினே இருப்பாங்க. திடீர்னு சாத்தான் யாருக்குள்ளேயே ஒருத்தர் கூட புகுந்துட்டா இவங்க அந்த கொம்பை வச்சு அடிப்பாங்க, அவங்க தொடப்பை வச்சு அடிப்பாங்க, 2 பேரும் அடிச்சுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. சர்ச்சு தான் நீங்க தொடச்சுன்னு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அவங்க மண்டையில கொம்பு எடுத்து இல்லை ஒற்றை அடிச்சுட்டு இருப்பீங்க, ஒற்றை கொம்புலேயே வந்து அடிக்க வருவாங்க. நீங்க சொல்லுவீங்க அவங்க அடிக்க வந்தாங்க, அதான் நான் தொடப்பதை வச்சு அடிச்சேன். உங்க பஞ்சாயத்து எங்களுக்கு பெருசா இருக்கும். அதுக்கு யார் காரணம்? சாத்தான் தான் காரணம். அப்ப நாம எச்சரிக்கையா இல்லைன்னா சாத்தான் இப்படி எல்லாம் பண்ண வச்சிருவான். உங்களை அடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவான். அடிச்சு சண்டை போட்டு முடிய பிடிச்சி இழுத்துக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நாம எச்சரிக்கையா இல்லைன்னா சாத்தானுக்கு அவனுடைய தந்திரங்களை. அதனால்தான் ஆண்டவர் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசு தந்திரக்காரன், அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதை தரிச்சு கொண்டாதான் அவனுடைய தந்திரங்களை நாம் முறியடிக்க முடியும். யோபு 5:12 தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அப்போ தந்திரக்காரர் இருக்காங்க இந்த உலகத்துல. ஒன்னு பிசாசின் தந்திரங்கள், இன்னொன்னு மனுஷருடைய தந்திரங்கள். இப்படி 2 தந்திரங்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். மனுஷன் தந்திரமா சிலர் ஏமாத்துவாங்க, அவன் ஏமாத்துறான்னு சிலர் தெரிஞ்சே ஏமாந்து போறவங்களும் இருக்காங்க. அது ஒன்றும் செய்யாதே. சில நண்பர்கள் ஏதோ ஒரு இதை கலந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க, அது என்ன ஒன்றும் செய்யாதே அப்படின்னு தேவ பிள்ளை போய் ஒரு போதை மாத்திரையை கலந்து கொடுக்குறான். அது என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் குடிச்சிங்கன்னா சாத்தானுக்கு அடிமையாக மாறிடுவீங்க. அது தெரிஞ்சும் அவன் கலந்து கொடுக்குறான், ஜோக்குக்கு பண்ணுறான், அவன் ஜோக்குக்கு தான் பண்ணான், அதுதான் நான் குடித்தேன், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எச்சரிக்கையா இல்லைன்னா மனுஷனுடைய தந்திரத்தில் நீங்கள் சிக்கி கொள்ளுவீங்க, பிசாசுடைய தந்திரத்தில் நீங்கள் சிக்கி கொள்ளுவீங்க. எச்சரிக்கையா இருங்க. அதனால்தான் உங்க பிள்ளைகளை சிறு வயது முதல் சபையில் விடுங்க. சபையில் அந்த பிள்ளைகள் அந்த சபையில் தவிழ்ந்து வர வேண்டும், சபையில் பெருக்கணும், அந்த சபையை தரையெல்லாம் துடைக்கணும், சபையில் சேர் போடணும், சபையில் வீடியோ எடுக்கணும், சபையில் மைக் செட் போடணும், சபையில் மியூசிக் வாசிக்கணும், சபையில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும், சபையில் என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலை, இந்த ஃபேனுங்கெல்லாம் துடைக்கணும், ஒட்டடை அடிக்கணும், பெருக்கணும், எல்லா வேலைகளும் பிள்ளைகள் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே தேவன் அந்த பிள்ளைகள் மேல் பிரியமாக இருப்பார். தேவன் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார். அந்த பிள்ளைகள் பெருசானாலும் சாத்தாவுடைய தொல்லை இருக்காது. அல்லேலூயா. சாத்தாவுடைய தந்திரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல பழக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய இருதயம் தேவனுக்கு அடுத்த விஷயத்துல. அதான் உங்க பிள்ளைகளை வந்து பாட வைங்கன்னு சொல்றோம். முன்னால உங்க பிள்ளைகளை வந்து பாட வைங்க, முன்னால அதே போல நேரத்தோட வர வைங்க. உங்கள் நிமித்தமா இல்ல, உங்க பிள்ளைகள் நிமித்தம் நீங்க நேரத்தோட வாங்க. நீங்க லேட்டா வந்தா நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சூடு வச்ச மீட்டர் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோவில் மீட்டருக்கு சூடு வச்சிருவாங்க, வச்சா என்ன ஆகுமா? டேவிட் தான் தெரியும், அது மாதிரி என்ன கேள்விப்பட்டிருக்கிறியா? சூடு வச்சா நிறைய காசு காட்டுமா? அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்தி சடுதியிலே நாசமாயிடுவாங்க. அந்த மீட்டர் ஓவரா சூடு வச்சா திடீர்னு ஒரு நாள் எரிஞ்சு போயிடும். அது மாதிரி நீங்க வந்து லேட்டா வந்து அப்படியே சாத்தா அவங்களை என்ன பண்ணிட்டான்? சாத்தனை சொல்லவா யார சொல்ல?
உங்களை சொல்லவா? லேட்டா வந்தாலும் அதுக்கு யார் தான் காரணம்? நீங்க காரணமா இருக்கணும், இல்லைன்னா சாத்தான் தானே. தேவன் ஒரு பொழுதும் அதுக்கு காரணம் ஆக மாட்டார். அப்ப லேட்டா வர்றதுக்கு ஒண்ணு நம்ம காரணம், இல்லைன்னா சாத்தான் காரணம். அது யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க லேட்டா வர்றதுக்கு நீங்க காரணமா, சாத்தான் காரணமா? அப்போ அதுல இருந்து நீங்க கரெக்ட் ஆகணும். ஏன்னா உங்க பிள்ளைகளுக்காக சொல்றேன். உங்க பிள்ளைகளையாவது சீக்கிரம் வர பழக்குங்க. அவங்க காலத்திலேயாவது அவங்க உருப்படியா வாழட்டும். நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்க பிள்ளைகள் பட வேண்டாம். நீங்க கடந்து போன பாதையில உங்க பிள்ளைகள் கடந்து போக வேண்டாம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அதற்காக அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு அடுத்த விஷயங்கள்ல வளங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. அப்பதான் பிசாசின் தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. அப்ப பிசாசு தந்திரக்காரன், பிசாசு புகக்கூடியவன், பிசாசு குதிகாலை தூக்கக்கூடியவன். அதே போல இப்படியெல்லாம் செய்யறதுனால இயேசுக்கே கலக்கும். யோவான் 13:21 இந்த யூதாஸ் இப்படி பண்றதை வச்சு இயேசுவே ஆவியில கலங்கிட்டார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஆவியிலே கலங்கிட்டார். அப்போ சாத்தான் இயேசுவையே கலங்க வச்சுட்டான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவையே ஆவியில கலங்கி வச்சுட்டான் சாத்தான். நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது கடைசி காலம். சாத்தான் நம்மளை கலங்க வைப்ப பாப்பான். நாம தேவனுடைய கிருபை, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. அங்க ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை போய் தன் கண்ணீரினாலே கழுவி, தன் தலைமுடியினாலே துடைத்து, அந்த பாதங்களுக்கு முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினது போல அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க என்னவோ இந்த உலகம் ரொம்ப நல்ல உலகம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் ரொம்ப பொல்லாத உலகம். இந்த உலகம் பிசாசின் கையில இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதின்னு பிசாசை தான் சொல்றார் ஆண்டவர். இந்த உலகத்தின் அதிபதி விழ தள்ளப்பட்டான். கடைசியில அவன் விழ தள்ளப்படுவான். அப்ப இந்த உலகத்தின் அதிபதி எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின மாதிரி நம்மளை அடிமைப்படுத்த பார்ப்பான். நாம் இயேசுவின் அடிமையா இருக்க வேண்டும். இல்லைன்னா பிசாசுக்கு அடிமையா மாறிடும். ஒன்னு இயேசுவுக்கு அடிமையா நம்ம இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனா இவங்க இயேசுவுக்கு அடிமை, நேரத்தோட சபைக்கு போவாங்க, 3 ஆராதனையில் கலந்து கொள்வாங்க, இவங்க இயேசுவை துதிப்பாங்க, இவங்க ஆராதனை செய்வாங்க, வெள்ளிக்கிழமை கூட்டம்னா சபைக்கு போவாங்க, புதன்கிழமை கூட்டம்னா சபைக்கு போவாங்க, கெத்செமனேன்னா போவாங்க, பெதஸ்தான்னா போவாங்க, சாலோம் எந்த கூட்டம் வச்சாலும் போவாங்க அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்க பக்கமே வரமாட்டான். ஆனா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீங்க வேலையை பார்க்கறதுக்கு போனா என்ன ஆகும்? இவங்க வேலை கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை கூட சபை கூட போகாம இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுட்டா போதும், ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போட்டா போதும், கல்யாணம் வச்சு சாப்பாடு போட்டால் போதும், இல்லைன்னா ஒரு காரியம் வச்சு சாப்பாடு போட்டால் போதும், இவங்க என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. இவங்க யாரு சொல்லுங்க? சாத்தான் என்ன சொல்லுவான்? யாருன்னு சொல்லுவான்? இவங்க நம்ப ஆளு அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எச்சரிக்கையா இருங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய தந்திரங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே போல 1 தீமோத்தேயு 3:7 அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்க வேண்டும். பிசாசுடைய கண்ணி. வேடன் எப்படி வலை விரிப்பான்? ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுவாங்க. அந்த பள்ளத்துக்கு மேல மெலீசா குச்சிங்களை வச்சு, அதுக்கு மேல ஒரு பாய் எதனா போட்டு, அதுக்கு மேல இலைகள் தழைகள்லாம் போட்டு, அந்த யானை வர வழியில
அந்த யானையை அந்த வழியா ஓட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த யானைக்கு தெரியாது, என்ன நினைக்கும், அது தரதான் நினைச்சு அது மேலே போய் காலை வைக்கும், உள்ள விழும். அதுக்கப்புறம் அதுக்கு போய் நல்லது செய்யற மாதிரி அதை தூக்கி எடுப்பாங்க. விழ வச்சது யாரு? இவங்க தான். தூக்குறவங்க யாரு? இவங்க தான். உதவி செய்யறது இவங்க தான். பாருங்க, சாத்தான் தூக்குற மாதிரி பண்ணுவான், ஆனா விழ வச்சதே அவன் தான். எச்சரிக்கையா இருங்க. அவனுடைய கண்ணியிலே அகப்பட நாம இடம் கொடுக்க கூடாது. பிசாசினுடைய கண்ணி. தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிசாசுடைய கண்ணிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிசாசுடைய அந்த அவன் நமக்குள்ள புகராதபடிக்கு நம்மள தேவனுடைய தயவினாலே, இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பிசாசு அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை தேவன் என்ன பண்ணினாரு? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ ஒன்னு தேவனுடைய வல்லமை, இன்னொன்னு பிசாசுடைய வல்லமை. ரெண்டு வல்லமை இருக்கு. தேவனுடைய வல்லமையில தேவன் இயேசுவை நிரப்பினாரு. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலையும் இயேசுவை நிரப்பினதுனால, அபிஷேகம் பண்ணினதுனால அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். நீங்க நன்மை செய்கிறவங்களா இருந்தா உங்களை தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்யணும். பக்கத்தில் யாருன்னா உட்கார்றாங்களா, இடம் கொடுங்க. உடனே உங்க பைபிளை வச்சிடாதீங்க, உங்க பேகை வச்சிடாதீங்க. நீங்களே எழுச்சி கூட அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் நன்மை செய்யறது. அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அதே போல பிசாசினுடைய வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக இருந்தார். அப்போ பிசாசின் வல்லமையில அகப்படாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவின் வல்லமை ஒரு பக்கம், தேவனுடைய வல்லமை ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பிசாசின் வல்லமை இருக்கு. பிசாசின் வல்லமை ரொம்ப பொல்லாதது. ஒரு மனுஷனை தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் கொண்டு போயிடும் பிசாசு. அவனை நிர்வாணப்படுத்துற அளவுக்கு, அவனை உடம்ப காயப்படுத்துற அளவுக்கு, அவன் மன நிலைமைகளை பாதிப்பு அடைய வைக்கிற அளவுக்கு, இயேசுவை முத்தம் கொடுக்கிற அளவுக்கு, இயேசுவை காட்டி கொடுக்கிற அளவுக்கு, இயேசுவை ஒரு சம்பாதிக்கிற பொருளாக, காசு சம்பாதிக்கிற பொருளாக, இயேசுவை வச்சு சம்பாதிக்கிற பொருளாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவன் தந்திரங்களும் அவனுடைய அந்த காரியங்களும் இருக்கும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீணாய் ஆண்டவர் இயேசு நாமத்தின் நிமித்தம் நமக்கு ஆதாயம் கிடைக்கிறதெல்லாம் நம்ம வெறுக்க வேண்டும். இது பிசாசுடைய பின்னணியமா இருக்கும். யாராவது உங்களை தூக்கி வச்சாங்கன்னா எச்சரிக்கையா இருங்க. சில நேரங்களில் நம்மளை தூக்கி வைப்பாங்க. நீங்க தான் பெரிய ஆளு, ஊன்ட்டு நம்மளை தூக்கி வச்சு நமக்கு ஒரு ஏதாவது சின்ன சின்ன காரியங்களை கொடுப்பாங்க. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐயோ, இதெல்லாம் நான் தொடக்கூடாது, இது எனக்கு சாபமாக மாறிடக்கூடாது, 30 வெள்ளி காசு மாதிரி மாறிடக்கூடாதுன்னு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில் நீங்க யாராவது அகப்பட்டிருந்தாலும் இயேசு விடுதலையாக்குவார். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது 16 வருஷமாய் பிசாசு கட்டி இருந்த கட்டை என்ன பண்ணினாரு? அவிழ்த்தார். சிலர் பிசாசு கட்டி வச்சிருப்பான். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பாவ கயிறு அவங்களை என்ன பண்ணியிருக்குமா? அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறே கட்டி வச்சிருக்கோம், அவங்க செஞ்ச பாவம். இன்னொன்னு பிசாசு கட்டி வச்சிருப்பான். பிசாசு கட்டி வச்சிருந்தாலும் பாவ கயிறு கட்டினாலும் கட்டை அறுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். சிம்சோனை கட்டி வச்சாங்க, அகழினார் கயிறுனாலே கட்டி வச்சாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கின உடனே கட்டுகள்லாம் பஞ்சில பட்ட தீ போல
அப்படியே கட்டுகள் அறுக்கப்பட்டது. இன்னைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும், பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்படும்.